திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராசை யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில 9ஆம் தந்திரத்திலே சர்வ வியாபகம் என்பது பற்றி நாம் இப்பொழுது தொடங்கி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறோம். சர்வ வியாபகம் என்பது இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையிலே இருத்தல். ஒரு இடத்திலே நாம் இருப்போமேயானால் இன்னொரு இடத்திலே நாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம், இன்னொரு காலத்திலே இருப்பதில்லை. காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்ட ஒரு நிலை. இதற்கு இந்த கட்டுப்பட்ட நிலை ஆன்மாவிற்கு வந்ததற்கு காரணம், இன்னும் சொல்ல போனால் ஆன்மாவானது அணுத்தன்மை அடைந்தது என்று சொல்லுவதற்கு காரணம் ஆன்ம அறிவை ஆணவம் பற்றி இருப்பதுதான். ஆன்ம அறிவை ஆணவம் பற்றி இருக்கின்ற காரணம். இந்த ஆணவத்தை 3வது பொருளாக ஒப்புக்கொள்ளுகிற சமயங்கள் தான் அகச்சமயங்கள். வெறும் மாயையும் கண்மத்தையும் மட்டுமே அது பாசம் என்று சொல்லாமல் ஆணவத்தை தான் பாசம் என்று சொல்ல. அறியாமை செய்கின்ற சடசக்தி, அதை பற்றி நிறைய பேசிட்டு வந்தோம், நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய சொல்லி. இறைவனுக்கும் இந்த சித்துப்பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கும் இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்று பார்க்கிற பொழுது அந்த இணைப்பு சாஸ்வதமா சாத்தியமா என்று பார்க்கிற பொழுது அடிப்படையாக ஒரு 2 விஷயங்களை நாம் சொல்லுகிறோம். இந்த ஆன்மாங்கிற ஒன்று, ஆன்மாங்கிறது உயிர், உயிருங்கிறது நாம தான். நான் தான் உயிர். எனக்கு எங்கே தெரியுது நான் உயிர்னு? நான் கண்ணாடியில் என்ன பார்க்குறேனோ அதைத்தான் உயிர்னு நினைக்கிறேன். ஆனால் உயிர் அதுக்கு சற்று வேறுபட்டது. அதுக்கு இந்த மாதிரியான உருவம் கிடையாது. அதுக்கு உருவத்தை எடுத்து வந்திருக்கு, உருவம் கிடையாது. உயிருக்கு உருவம் தந்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவரம் நிறையா படித்தோம். இப்போ இவர் நம்ம நிறைவாக நம்முடைய திருமூல தேவநாயனார் என்ன சொல்ல வருகிறார் இந்த பகுதியில் அப்படிங்கிற ஒரு செய்தி என்னன்னா,
ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர வேண்டும், ஒன்றுபட வேண்டும், ஒன்றாக வேண்டும். சயின்ஸில் சொல்லுவாங்க ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் என்றெல்லாம் சொல்லுவார். சயின்ஸில் ரெண்டு இதுலேயும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக பருப்பும் தோரம்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் கலந்துட்டோன்னு வச்சுங்க. இப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கு, தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா இருக்கு. அது ஹெட்ரோஜீனியஸ். ரெண்டு கலந்து இருந்தாலும் பிரிஞ்சு எடுக்கிற பிரியக்கூடிய நிலையில தான் இருக்கும், ஆனால் கலந்து இருக்குது. தண்ணியில் உப்பு கலந்துட்டோன்னு வச்சுங்க, அது ஹோமோஜீனியஸ். இப்ப இந்த ஆன்மா சிவத்தோட கலக்கிற தன்மை என்ன விதம் அப்படிங்கிறத சொல்றார். கடைசியில் அதை சொல்றார். அப்படி கலக்கிறது எப்படி இருந்தா கலக்கும் அப்படின்னு சொன்னா, அது பொது நீதி இதுல சொல்ற மாதிரியே அந்த பொது நீதி அதுக்கும் பொருந்தி வருவது போல ரெண்டும் சித்து பொருளா இருக்கணும். அறிவு சித்து பொருளா இருக்கு. என்ன காரணம் அடிப்படையா அப்படின்னு கேட்டா, சித்து பொருளை தவிர சடத்திற்கு ஆனந்த அனுபவம் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது இல்லையா? அதுக்கு அதனாலதான் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. அது துன்பத்தை அனுபவிக்கும் போது இன்பத்தை அனுபவிக்கிறது, கஷ்டப்படுது. அது அறிவு பொருளாக இருக்கிறதுனால தானே அந்த துன்பம். நிச்சயமாக உடம்புக்கு அந்த துன்பம் இல்லை. உடம்பின் மூலமாக அந்த துன்பத்தை அடைவது உயிர் தான் அடையுது. அதுக்கு இன்ப துன்பம் இருக்கிறது. அதனால் அது சித்து தான். ஆனால் சித்துப்பொருள் என்கிற ஒரு காரணத்தினாலே சிவத்தோடு ஒன்றுபடுவதற்குரிய ஒரு அடிப்படை தகுதி விடுகிறது. சிவம் ஆனந்தத்தை கொண்டு போய் யாரு கொடுக்கறது? நான் ஒருத்தரை மகிழ்விக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு மகிழ்வூட்டுவது எது என்று பார்த்து அவருக்கு தருகிறேன், அல்லது அவருக்கு எது மகிழ்ச்சியை ஏற்படுத்துமோ அதை செய்கிறேன். உயிர் அவ்வாறு மகிழ வேண்டும் என்று சொன்னால் இதில் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ தூரம் அதை புரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம். நீங்கள் அதை ஆழ்ந்து சிந்திக்கணும். என்னன்னு கேட்டால், இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை ஒற்றுமை அந்த சித்து பொருளுங்கிறது. அது உண்மை, சித்து அறிவு பொருள். ஆனால் இந்த அறிவு அந்த அறிவு ஒரே அறிவானா இல்லை. அதனால ஆன்மாவினுடைய அறிவை சொல்லுகிற பொழுது வெறும் சித்துன்னு சொல்லாம தூல சித்து அப்படிதான் சொல்றது வழக்கம். அப்ப தூல சித்து என்று ஆன்மாவை சொல்லுவதற்கு ஏன் காரணம்னு சொல்றேன். அப்ப இறைவனை என்ன சித்து சொல்றோம்னா சூக்கும சித்து. ஏன் சூக்கும சித்து இது தூல சித்து அப்படின்னு சொல்லுகிறோம்னா, இது சித்து ஆனால் துணை வேண்டப்படுகிற சித்து. துணை வேண்டப்படுகிற சித்து, அது துணை வேண்டப்படாத சித்து. ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வந்துட்டோம், சித்தும் சத்தும் அந்த தூல சித்து சூக்கும சித்தோட சேருகிற அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதை ஊட்டுறார். அந்த நிலை எப்படி இருக்குன்னு ஆன்மாவை பற்றி நமக்கு நல்லா தெரியணும்ல. ஆன்மா அறிவு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று சொல்றாரு. இதில் ரொம்ப பெரிய விஷயம். ஆன்மா எப்படிப்பட்டது, அதனுடைய அருமை தெரிஞ்சவர் சிவம் ஒன்று தான். அந்த அருமை தெரிஞ்சுதான் அதுக்கு இந்த பேர் உபகாரத்தை செய்கிறார். நான் என்ன சொன்னேன், ரெண்டும் சித்து. அது சூக்கும சித்து, இது தூல சித்து.
இந்த தூல சித்துக்கு துணை தேவை, சூக்கும சித்துக்கு துணை தேவையில்லை. அப்போ அந்த சூக்கும சித்து தூல சித்து இந்த துணை வேண்டப்படாமல் சூக்கும சித்து தூல சித்துக்கு ஆனந்தத்தை வழங்கலாம் என்கிற கருணை. சரி, ஆனந்தத்தை வழங்கு. ஆனந்தத்தை வழங்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஆனந்தத்தை வழங்குவதற்கு இன்னும் ஒரு பெரிய தகுதி வேண்டப்படுகிறது. என்ன தகுதி அப்படின்னு கேட்கிற பொழுது அதை மணிவாசகரே சொல்லுகிறார். என்னை ஆட்கொண்டான், எனக்கு முத்தி தந்தான், எனக்கு ஆனந்தம் நல்கினான். போதும் தானே? என்னை சிவமாக்கினான் அப்படின்னு சொல்லணுமா? ஆனந்தம் தந்தான், இன்ப அனுபவம் தந்தான், துன்பத்தை போக்கினான், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் மணிவாசகர் சொல்லுகிறார், என்னை சிவமாக்கினான். முத்திநலம் அறியாத மூர்கரொடும் திரிவேனை. முத்திநலம் தெரியாத மூர்கரொடும் திரிவேனை. பத்தினெறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணம். முத்திநலம் தெரியாத மூர்கரொடும் திரிவேனை. பத்திநலம் அறிவித்து பழவினைகள் பாருமண்ணம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. அத்தனெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. என்ன பாட்டு! எப்படி! அதாவது நம்ம அருளாளர்கள் எல்லாம் வாய்க்கு தோன்றதை பாடுறவங்க, அனுபவத்தில் பாடினதுனால தான் அது அவ்வளோ தெளிவாக இருக்கு. அவங்க சும்மா ஏதோ படிச்சுட்டு பாடுறவங்களா? அனுபவத்தில் பாடுறவங்க இல்லையா? திருவாசகம் என்ன? திருவாசகம் என்ன? சிவானுபவம் இல்லையா? இந்த வார்த்தைகள்லாம் எப்படி? பத்தினெறி அறிவித்து சித்தமலம் அருவித்து, மேலே அறிவித்து கீழே அருவித்து, ரெண்டுக்கும் என்னங்க இருக்கு? ஒரு ராணா ரீனால தான் இருக்கு வித்தியாசம். மேலே ஒரு ரீனா, கீழே ஒரு ரூணா. பாடும்போது இந்த எல்லாம் தெளிவாக பாடணுங்க. பத்தினெறி அறிவித்துலாம் பாடக்கூடாது. பத்தினெறி அறிவித்து பழவினைகள் பாருமண்ணம். சித்தமலம் அருவித்து சிவமாக்கி இணையாண்ட. பாச நீக்கமும் சிவப்பெரின்னு சொல்றார். சித்தமலம் அறிவித்துங்கிறது பாச நீக்கம், சிவமாக்கி சிவப்பெரு. சொல்லுகிற பொழுது சித்தமலம் அறிவித்து இன்ப அனுபவம் தந்த, முத்தி நலம் தந்த, திருவடியில் சேர்த்து ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்டிங்க்டாக சிவமாக்கி. ஏன் சிவமாக்கி அப்படின்னு சொன்னால், இந்த சிவமாக்கிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என் குணம். சிவமாக்குதுன்னா என்ன? என் குணத்தை பதிய வைத்த. அவருக்கு 8 குணம், நமக்கு இருக்கவே இருக்கு 3 குணம். விட்டுறாம அந்த 3 குணமும் இல்லையா? நம்மளை மீறி அந்த 3 குணமும் ஆட்சி பண்ணி. ஆன்ம தத்துவம் முழுக்க குணத்தத்துவம் தான். அப்படியே அந்த குணத்தத்துவத்தை மாயையில் உருவாக்குறார். குணத்தை 24 கீழே அதை முழுக்க ஆப்ரேட் பண்ணுறது சிவத்தத்துவம் தான்.
அதுலேருந்து ஆப்ரேட் பண்ணுவார். கலையிலேருந்து தோணுது பிரகிருதி மாயை. ஆனால் அது தோன்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறது சுத்தமாயில் இருக்கக்கூடிய சிவத்தத்துவம். சரி, அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அதெல்லாம் மணிவாசகர் பாடுறாரு, சித்தாந்தம் எங்கே இருந்துங்க இப்படி இவ்வளவு தெளிவாக வருது, எனக்கு புரியவே இல்லை. அவங்க சித்தாந்தம் கற்றுக்கிட்டா இல்லை சித்தாந்தம் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையே. அது எப்படி அந்த சித்தாந்தம் அப்படி ஒரு பொருந்தி நிற்குதுன்னு கேட்டா, அவர் தான் சித்தாந்தம்னா என்னன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுதானே மணிவாசகரும் திருமூலர் இவங்கெல்லாம் நமக்கு சித்தாந்தத்துக்கு. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிங்க, சிவமாக்குதுன்னா என் குணத்தை பதிய வைத்தல், அதுதான், வேற ஒன்றும் இல்லை சிவமாக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், என் குணம் பதிந்தால்தான் சிவானுபவம் பெறுவதற்கு முடியும். முக்குணத்தோட முடியாது. இதை கழட்டி விடணும், அதை பிடிச்சிக்கணும். என் குணம் கோளிற் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலையினர். என் குணத்தான் தாளை. ஞாபகத்து இந்த 8 குணங்கிறது தான் சிவமாக்கு. இது கூட வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சொல்ல போகிறார்ல, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த 8 குணமும் இருக்க, இந்த 8 குணமும் அவர் கொடுக்கணுன்னா, ஆன்மா அந்த 8 குணத்தோட பொருந்தணும்னா அதுக்கு இன்னொன்று தேவைப்படுது. அதுக்கு மட்டும் அது இல்லைன்னா சாமி அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அறிவு இருந்தால் கொடுத்துள்ளா, தூள அறிவு, சூக்கும அறிவு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சித்து பொருள் 8 குணமாக தரணும் அப்படின்னு அதை பார்க்கிற பொழுது அதுக்கு இன்னொரு பெரிய ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி எசென்ஷியல். அது இல்லைன்னா 8 குணம் பொருந்தாது. அதுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அதுக்கு அப்படி வேணும் அப்படின்னு கேட்டால், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வ வியாபகம். சர்வ வியாபகம். சீடன் குருவிட்ட முழுமையாக இருக்கிறான்னா, குருவிடம் முழுமையாக சீடன் பரவி இருக்கணும். காலையில் 10:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு வரும்போது குருநாதர் பள்ளிக்கூடத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் குருநாதரோட தொடர்பு இல்லை. அந்த மாதிரி அல்ல குருநாதர். ஆன்மாவினுடைய மிகப்பெரிய ஒரு இயல்பு என்ன, இயற்கையான இயல்பு என்னன்னா, சிவபெருமானுக்கு பரம்பொருள் இருக்கக்கூடிய இயல்பு போலவே சர்வ வியாபகம். அதைத்தான் சொல்றார். ஆன்மாவினுடைய இயற்கை தன்மை சர்வ வியாபகம். ஆன்மாவினுடைய செயற்கை தன்மை அணுத்தன்மை. இது ஆணவ மலத்தை விட்டு விலகிச்சுன்னா அவ்வளோதான். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் லைக் எனிதிங். ஆணவ மலத்தில் இருக்கிற வரைக்கும் அணுத்தன்மை அடைஞ்சிருக்கு. இப்போ ப்ராசஸ் என்ன, பாச நீக்கம். பாச நீக்கம் ஆக ஆக இந்த ஆணவ மலம் அகல அகல ஆன்மா வியாபகத்தன்மையை மீண்டும் பெறும். ஆன்மா வியாபகத்தன்மையை மீண்டும், வியாபகத்தன்மையை பெறுகின்ற பொழுதுதான் ஆனந்த அனுபவம் நிகழ்கிறது. எனவே ஆனந்த அனுபவம், சிவானுபவம் என்பது வியாபகத்தன்மை இல்லாமல் நிகழாது. அந்த நேரத்தில் சிவத்தோடு கலந்திருக்கிறது என்று சொன்னால், சிவத்தோடு கலந்திருக்கிறது சொன்னால் வேர் சிவம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இது கலந்துருக்கணும். சிவம் எங்கே இல்லை, சிவம் எந்த இடத்துல இல்லை,
எல்லா இடத்துலையும் சிவம் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலையும் ஆன்மா இருக்கணுமே. ஆன்மா ஒரே ஒரு இடத்துல மட்டும் கன்ஃபைண்டா இருந்துட்டு சிவம் எல்லா இடத்துலையும் இருக்குமானால் 8 குணத்துல இருக்கக்கூடிய முற்றுமுணர்தல் எங்க இருந்து தெரியும்? இந்த முழு வியாபகம் என்பதுதான் இது தெளிவாக சொல்றாரு. சிவமாக்குதல்னா சர்வ வியாபகத்தில் அடக்குதல். திருமூலர் தான் இதை தெளிவுபடுத்துகிறார். திருமூலர் தான் தெளிவுபடுத்த முடியும். இந்த பாட்டை பார்ப்போமே. இந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், சிவத்தினுடைய சர்வ வியாபகத்தில் ஆன்மாவினுடைய சர்வ வியாபகம் பொருந்துவதுவே முத்தி என்று சொல்லக்கூடிய சிவமாக்குதல். சிவமாக்குதல் என்று சொன்னால் சிவானுபவம் நிகழ்தல். சிவானுபவம் நிகழ்தல் என்றால் 8 குணத்தோடு பொருந்துதல். ஏயும் சிவபோகம் ஈதன்றி ஓர் ஒளி ஆயும் அறிவையும் மாயா உபாதியால் ஏய பரிய புரியும் தனை எய்தும் சாயும் தனது வியாபகம் தானே. ஒண்ணு வேணா, தூள உடம்ப விட்டே கொஞ்சம் நவுந்து தூக்க உடம்புல இருந்தாலே பரவுது. அதனுடைய வியாபகம் கொஞ்சம் பரவுகிறது. இந்த உடம்புக்குள்ள மட்டும்தானே பரவி இருக்கு உயிர். என்ன சொல்ல வருகிறார் இதுல அப்படின்னு கேட்டா, ஆன்மாவிற்கு ஆணவ மலம் நீங்கும் பட்சத்திலே அதற்கு வியாபகத்தன்மை வந்து விடுகிறது. அதனுடைய வியாபகத்தன்மை கெடாமல் இருந்தால்தான் அதற்கு அனுபவம் நிகழும். ஏயும் சிவபோகம் கீதன்றி, அந்த சிவபோகத்தை ஆனந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒன்றேதான் ஆன்மா செய்யக்கூடியது. அதனால என்ன சொல்லுகிறார், முத்திப்பேரில் ஆன்மாவிற்கு வேறு பணிகள் கிடையா. ஆன்மா வேறு வேறு பணிகள் செய்யுமா, ஐந்தொழில் செய்யுமா, அது பதவியில் இருக்குமா, அது தொழில் புரியுமா என்றெல்லாம் சிவசங்கிராந்தவாதி சைவர்கள், சிவசமவாத சைவர்கள், அநேக ஈஸ்வரவாதிகள் இவர்கள் எல்லோருமே முத்தியிலே ஆன்மாவானது சுதந்திரம் உடைமை போல பேசுகிறார்கள். அதை எடுத்து தெளிவுபடுத்துகிறார். ஆன்மாவிற்கு அப்பொழுது சுதந்திரம் இல்லை. சிவமாக்கி எனை ஆண்ட என்றுதான் அதில் குறிப்பிடுகிறார் மணிவாசகர். அப்ப சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட என்று சொல்லுகிற பொழுது சிவபோகத்தை அனுபவிப்பது மட்டும்தான் ஆன்மாவினுடைய வேலையாக இருக்குமே தவிர, அது உடனே உலகை ஆளுவதற்கோ அல்லது உலகை நிர்மாணிப்பதற்கோ அல்லது உலகை தொழில்படுத்துவதற்கோ அதற்கு வேலை இல்லை. அப்படி சொல்லுகிற சமயத்தினுடைய செய்திகள் குற்றம் அப்படின்னு சொல்றார். அது அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு தாங்க போயிருக்கு. அது ஏன் இல்லாத வேலையெல்லாம் செய்யணும்? அது போய் இப்போ அந்த மாதிரி உதவியெல்லாம் தொழிலில் சதாசிவர் வச்சிருக்கார், அனந்ததேவர் வச்சிருக்கார், மகேஸ்வரர் வச்சிருக்கார். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பணிகளை அந்தந்த சரி அவங்களுக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டால் அவர்களெல்லாம் ஆனந்த அனுபவம் இல்லை. தொழில் செய்தால் ஆனந்த அனுபவம் இல்லை, பதவியில் இருந்தால் ஆனந்த அனுபவம் இல்லை. ஆகையினாலே இந்த செய்தியை சொல்ல வருகிறவர், ஏயும் சிவபோகம் கீதன்றி, பொருந்துகின்ற சிவபோகத்தை அனுபவிக்கின்ற அந்த ஒரு செயலை அன்றி தனக்கு இந்த ஆனந்த அனுபவத்தை வழங்குகின்ற
சிவத்தை எக்காலத்திலும் ஆய்வு செய்தல் கூடாது. உயிர் எனக்கு இந்த ஆனந்த அனுபவத்தை வழங்குகிற சிவம் எது, அதனுடைய தன்மை எது என்று ஒளி ஆயும். ஒளி என்று சொன்னால் சிவம், பெரும் சிவம், ஓர் ஒளி, ஒப்பற்ற பெரும் சிவமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை ஆயும் அறிவையும். எப்பொழுதுமே இப்போ கூட என்னன்னா சிவத்தை ஆய்தல் செய்யக்கூடாது இல்லையா? ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிளக்க வேண்டாம். மிக்கு சோதிக்க வேண்டாம். சாமி சொல்றாங்க, மிக்கு சோதிக்க வேண்டாம், ரொம்ப உள்ள போகாத. அப்ப என்ன சொல்லலாம்? இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மான் தப்பிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். எக்காலத்திலும் ஈசனை ஆராயாத அவன் எப்படிப்பட்டவன், என்ன தன்மையன், இன்ன தன்மை என்று அறிவொன்னா எம்மான் சொல்லிட்ட போது. கருணையாளன் இப்படி சொல்லு, எங்கே இருக்கிறான், என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், எப்போ எங்கே வருவான், எப்படி இருப்பான், அவன் என்ன மாதிரிலாம் செய்வான், அவன் யாருக்கு உதவி செய்வான், யாருக்கு உதவி செய்ய மாட்டான். இந்த ஆராய்ச்சியெலாம் நமக்கு தேவையில்லை. என்ன வேணால் செய்வான். நீ என்ன சொல்கிறது? இப்படி தான் செய்வான், அப்படி தான் செய்வான், எப்படி வேணால் செய்வான், எப்படி வேணால் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் கூட நேராகவே வகுப்பு நடத்தணும்னு நினச்சோம். இல்லை இல்லை ஆன்லைன் தான்ட்டான். இதுவும் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல அந்த சர்வ வியாபகத்துக்கு முன்னாடி வரைக்கும் தோத்திரத்தை முடிச்சுட்டு இதெல்லாம் நேராக நடத்துறது. யாரை கேட்டு ஆன்லைன்லேயே பண்ணு. இப்போ ஆன்லைனுக்கு வந்துட்டோம். சொல்லும்போது தெரியல நமக்கு, இன்னதான் செய்வான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஆய்வே செய்ய முடியல. இது இப்படி செய்வார், இன் படியன், இந்நிறத்தன், இவ்வண்ணத்தன். அப்போ எல்லாருமே நடுக்கிறாங்க. சாமியை பற்றி ஏதாவது குவாலிட்டிஸ் சொல்கிறதுக்கு கூட அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எங்கேயாவது நம்மளை இடக்க முடக்காத பிடிப்பாருன்ட்டு. ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டா ரொம்ப இல்லை. கடவுள் எப்படிப்பட்டவர் ஒன்றுமே தெரியாதுங்க நமக்கு. அவரை பற்றி நமக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. இதை விட ஒரு சிறந்த தோத்திரமே இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவரை பற்றி இருக்கிறாருன்னு தெரியும், அவ்வளோதான். ஆனால் என்ன செய்வார், எது செய்வார், எப்படி செய்வார், எங்கே செய்வார், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. சில சமயம் வச்சு செய்வார், நமக்கு தெரியாது. சாமி மணிவாசகர் நடுங்கிறாரு பாருங்க. நேரில் பார்த்தவர் தானே, நேரில் பார்த்தவர், நேர்லையே தீட்சை கொடுத்து யாருக்குங்க வைக்கும், அவர் நடுங்கிறாரு, பேசுறதுக்கு நடுங்கிறார். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் சொல்றார். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், சொல்லற்கு அறியானே சொல்லி. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவனை போய் அனுபவிக்க வந்ததுன்னா பேசாமல் அனுபவிச்சுட்டு இருக்கும். அனுபவம் ஆனந்த அனுபவம். அந்த ஆனந்த அனுபவத்தை தாண்டி போய் ஆய்கின்றது வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஆய்வு. இது தருகிறது சிவம் எப்படிப்பட்டது, இதனுடைய உயர்வு என்ன, இதனுடைய நீளம் என்ன, அகலம் என்ன. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும். வேறறியாத பெருஞ்சுடர் உண்டதின் பேரறியாமை விளம்புகின்றேனே. பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே. எங்கள் திருமூலரே இப்படி சொல்றார். யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அப்படி வருமா சார், அப்படி நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனந்த அனுபவம் பெறுகின்ற பொழுது என்னன்னு கேட்குறேன்னா, ஆனந்த அனுபவம் பெறுகிறது ஆன்மா சர்வ வியாபகத்தை பெறும்.
சர்வ வியாபகத்தை பெறுகின்ற ஆன்மா ஆனந்த அனுபவத்தினுடைய முழுமையை பெறும். அப்ப சர்வ வியாபகத்தை அதனுடைய தன்மையாக இருந்தால்தான் முக்தி என்பது சித்திக்கும். அதனால தான் ஆன்மாவுக்கு அது உண்டுன்றதுனால தான் அது இயற்கையாகவே அது சர்வ வியாபகம் உடையது. ஆனால் தூல சித்து. ஆகையினாலே சிவத்தோடு பொருந்தி நின்று அனுபவிக்கின்ற அந்த தன்மையை வழங்குகின்ற பெருமான், அவனை நாம் பேராக வைத்து ஆயுதல் செய்யக்கூடாது. அதை செய்யுமாறி ஆகி போகும் சிவ மற்ற அகச்சமயங்களில் நிகழ்கிறது அப்படிங்கிறார். முக்தியில் போய் என்ன ஆராய்ச்சி அப்படிங்கிறார். அனுபவம் கிடைச்சது, ஆனந்த அனுபவம் அனுபவிக்கும். இது சிறுசாக இதை பற்றி சொல்லும்போது தான், சின்ன அளவில் இதை பற்றி சொல்லும்போது நமக்கு கிடைச்ச அனுபவத்தை கூட பகிர்ந்து கூடாது. பகிர்தல் நலம் அல்ல. ஏன்னா அது முழுமையாக இருக்காது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது, அந்த அனுபவம் கிடைச்சால் அதை பகிர்தலை சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அனுபவிச்சியா, அனுபவிச்சு அத்தோடு என்ன, ஏன் அப்படி சொன்ன என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு நெடி அடிக்கும். என்ன நெடினா ஆணவ மலை நெடி. ஆணவ மலை வாசனை இருக்கிறது, அது ஒன்று தான். சிவானுபவம் பெறுகிற பொழுது நல்லா கவனமாக கேட்கணும். சிவானுபவம் பெறுகிற பொழுது ஆன்மா டெம்பரர்லி ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அந்த அனுபவம் பெறுகிற பொழுது அது வியாபகத்தன்மை பெறுகிறது. அப்படி பெற்று வந்த அந்த இன்பம், அந்த வியாபகத்தில் பெற்ற இன்பத்தை அணுத்தன்மையிலே ஆய்தல் செய்ய வேண்டாம். அணுத்தன்மை அடைகிற பொழுது வாசனை இருக்கும், ஆணவமல வாசனை இருக்கும். அந்த வாசனையோடு அதை செய்தால் அது அது யாருக்கு, விஞ்ஞானங்களுக்கே ஆகாதுங்கிறார். அதிசூக்கும உடம்பு இருக்கும், சூக்கும உடம்பு இருக்கும், தூள உடம்பு இருக்கும். இதை வேறாக வைத்து ஆய்வு செய்கிறபோது தத்துவங்கள் தேவைப்படும். தத்துவங்களுக்குள்ள போய் உட்காரும், வியாபகத்தன்மை கெட்டுப்போம். ஆகையினாலே முக்தியிலே வியாபகத்தன்மை அடைவது தான் முக்தி என்று சொல்லுவது. அதில் வியாபகத்தன்மை அடைந்த பிறகு தனி ஒரு கூறாக பிரிந்து நின்று தன்னையோ ஈசனையோ ஆய்வு செய்யக்கூடிய அந்த அறிவு இருக்குமானால் அது வியாபகத்தன்மையை கெடுத்துவிடும். ஆகையினாலே ஆனந்த அனுபவம் பெறுகின்ற அந்த உயிர் வியாபகத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கின்ற காரணம் என்ன என்று கேட்டால், ஆணவ மரம் நீங்கினாலும் ஆணவ மர வாசனை இருக்கும். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு ஆணவ மரம் கூட நீங்கிறோம். இப்போ விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வாசனா மலம் தான், அவங்களுக்கெல்லாம் ஆணவ மரம் இருக்குன்னு சொல்ல முடியாது, வாசனா மலம் தான். நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை. நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை. மதிப்ப ஒன்கிலை நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை. மதிப்ப ஒன்கிலை. ஆக்கிய மாயம் இது அறியோமரோ. கந்த புராணத்தில் எல்லாரும் வந்து சொல்றாங்க, நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கினும் அமைகிலை. மதிப்ப ஒன்கிலை.
எதில் நீ அடங்குவ? எதுலேயும் அடங்க மாட்டேன். உன்னை ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே வழிபடுவது ஒன்று தானே சிறந்தது. அதை தான் தோத்திரம். தோத்திரம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது, வழிபட்டுகிட்டே இருக்கணும், சந்தோஷமாக வழிபடணும், அவ்வளோதான். நோக்கினும் நுழைகிலை நுவலுகின்றதோர் வாக்கிலும் அமைகிலை மதிப்ப உண்கிலை நீக்கரும் நிலைமையில் நிற்றி எந்தை நீ. அருமையான பாட்டு. கட்சியை பாரு, சிவபெருமானுக்கு பாடின பாட்டு சிலதெல்லாம் சொல்லிக்கவே முடியாது, அந்த மாதிரி பாட்டு. பார்த்தா ஆகப்பட மாட்டேங்கிறேன். உன்னை வார்த்தையால் சொல்லி ஏதாவது கட்டுப்படுத்தலாம் பார்த்தாலும் அமைய மாட்டேங்கிறேன். சரி சிந்திப்போம், இதெல்லாம் ஒன்று இல்லைன்னா சிந்திக்கலாம் உன்னுடைய தன்மைகளைன்னு பார்த்தாலும் சரியா வர மாட்டேங்குது. இவற்றுக்கெல்லாம் தாண்டி நிற்கிற உன்னுடைய நிலைமையை என்னென்னப்பா சொல்றது? எங்களை எப்படியோ ஆக்கி வச்சிருக்கிற. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை எங்களை எல்லாத்தையும் எல்லாரையும் உய்விக்கணுங்கிறது தான் தேவரீர் கருத்து. நாங்கள் அப்படியே பேசாமல் நிற்கிறது தான் ஒரே வழி உங்களுடைய நெறியில் என்று சொல்லுகிறார். அதை தான் சொல்லுகிறார். ஏயும் சிவபோகம் ஈதன்றி, சிவபோகம் பொருந்திய சிவபோகத்தை அனுபவிப்பது அன்றி இது அன்றி உயிருக்கு அந்த இடத்துல வேற வேலையே கிடையாது. அதுதான் சிவபெருமான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் இது போய் அங்கே இருந்துக்கிட்டு என்னத்தை செய்யணும்? ஓர் ஒளி ஆயும் அறிவையும் ஒப்பற்ற சிவத்தை ஆராய்ச்சி செய்கின்ற அறிவு இருக்க, அதுவும் அந்த மாதிரி வந்ததுன்னா ஆராய்ச்சி செஞ்சதுன்னா வேறாக இருந்து தான் செஞ்சாகணும். வியாபகம் போயிடும், வேறானாலே வியாபகம் போயிடும். மாயா உபாதியால், உபாதினா குற்றம்னு அர்த்தம். மாயையிலிருந்து வருகிற உடம்பை வச்சு தத்துவங்களை வச்சுட்டு தான் ஆய்வு பண்ண முடியும். மாயா உபாதியால் ஏய பரிய புரியும் தனை எய்தும், புறத்தை போயிடும். பொருந்திய அந்த தூள சூக்கும அதிசூக்கும உடம்புகளை எல்லாம் பொருந்தி பெருமானை இவ்வாறு காண்போம் அவ்வாறு காண்போம், அப்படியே அருமையாக எழுதியிருப்பார் மணிவாசகர். தேடினருக்கு ஒளித்தும் கண்டனம் கண்டனம் என்பவருக்கு ஒளித்தும் எல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாமி எல்லாருக்கும் ஆப்பிட மாட்டான்னு சொல்றார். தாயே ஆகி வந்த அந்த தன்மையை மறக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அந்த சமயத்தில் சொல்லுகிறார், இப்படி பார்த்துட்டேன், நான் அப்படி பார்த்துட்டேன், ஆர்மின் ஆர்மின் அருந்தலையிடுமின் என்றெல்லாம் சொல்லி பிடிச்சாங்க. வான்னு ஒன்றுத்துக்கு ஆம்பிள்ளைன்றார். வேற நின்று அவனை அது அடுத்த பாட்டிலையும் கூட சொல்லுவார். மாயா உபாதியால் ஏய பரிய புரியும் தனை எய்தும், புரியும் தனை எய்தும், வெளியில புறத்தை சென்று பிரபஞ்சத்தில் பொருந்தி அளக்கிறதுக்கு என்ன இருக்கு உன்ட்ட? அவனை அளக்கிறதுக்கு ஏதாவது கருவி இருந்தா பாரு. எல்லாம் பிரபஞ்சத்தை அளக்கிறதுக்கு இருக்கிற கருவி. அந்த பிரபஞ்சத்தை அளக்கிற கருவியில் மாயையிலிருந்து பெற்ற கருவிகளை மாயையை அளக்கலாமே தவிர மாயைக்கு அப்பாற்பட்ட சிவத்தை அளக்க முடியாது என்று தெரிந்து ஆய்வுக்கு அறிவை அகப்படுத்தாதே. அறிவு ஆய்வை பண்ண ஆரம்பிச்சதுன்னா துணை வந்துடும், மாயெல்லாம் வரும். அதுக்கு அறிவை நான் உன்னை கூப்பிட்டேன்னா தேவையே இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா, நான் ஆராய்ச்சிலாம் பண்ணலை, இல்லை நான் சொல்லட்டுமா உனக்கு எப்படி இருப்பாருன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எப்படியோ இருந்துட்டு போகிறார். நானாச்சு அவராச்சும் பார்த்துக்கிறோம், நடுவில் நீங்கள்லாம் வேண்டாம். இதையெல்லாம் பற்றி நான் வியாபகம் தானே சாயும். சாயும்னா நீங்கள் வியாபகம் போயிடும். அதனால் வியாபகம் என்று சொல்வ சர்வ வியாபகம் என்பது முத்தி நிலையில் மிகவுமே வேண்டப்படுகின்ற ஒரு தகுதி. முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு வியாபகம் வேண்டப்படுகிற தகுதி. அந்த தகுதி கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை இப்போவே நம்ம வளர்த்துக்கலாம்.
சாமியை பற்றி அருளாளர்கள்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லலாம். அவங்கள சொன்னதெல்லாம் திரும்பி திரும்பி சொல்லி என்னோடதில் அவங்க சொன்னாங்க சொல்கிறேன், அவ்வளோதான். ஈசனை பற்றி சொல்லுங்கன்னா தெரியாதுன்ற. நீங்கள் தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க, அதை படிங்க, நல்லா தெரியும் என்று சொல்லிவிட வேண்டும். எனவே எப்பொழுதும் ஓர் ஒளி ஆயும் அறிவையும் அது பெரும்பொருளாக இருக்கக்கூடிய அது ஏன் அப்படின்னா அது மாதிரி ஒன்று அறிய தூண்டுவது ஆணவ மல வாசனை. அந்த வாசனையும் போகணும். ஆணவ மலம் போனால் பத்தாது, வாசனையும் போகணும். இந்த வாசனையை போக்குறதுக்காக ஆராய்ச்சி அறிவை சுத்தமாக துல்லியமாக நிறுத்திடணும். அப்போ ஆணவமலம் இருக்கும் பொழுதே அந்த ஆய்வு இருக்கு இல்லையா? ஐயுற வேண்டா இல்லையா? வேயன தோளுமை வாங்கன் முக்காட்டு வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையாம் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே சொல்றாங்கல்ல சாமி. பேயடையா பிரிவெய்தும் பேயடையா பிரிவெய்தும் உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா. ரொம்ப அருமையாக ஞானசம்பந்தர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இங்கே எடுத்து குறிப்பிட்டு ஈசனை ஆய்கின்ற அந்த தன்மைக்கு போக வேண்டாம். அது முத்தி நிலையில் ஆணவமல வாசனையை தூக்கும். ஆணவமல வாசனையினால் நிகழ்வது நமக்கு ஆணவமல வாசனை. ஆணவமலம் நீங்கினாலும் வாசனை இருக்கும். ஆணவமல வாசனை இருக்கிறவர்கள் தான் விஞ்ஞானகலர். அவர்களும் அங்கே இருப்பார்கள். அவர்கள் தமக்கு வேறாகத்தான் சிவத்தை எண்ணுவார். ஆனால் சிவன் தான் முழுமுதற் பொருள்ங்கிறது 100க்கு 100 சந்தேகம் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் வாசனை இருக்கும். அந்த வாசனையும் நீங்குகிற அந்த நிலைதான் அவர்கள் சிவத்தோடு ஒன்றுபடுகிறார்கள். அந்த இடத்துல வியாபகம் இருக்கு. எனவே வியாபகத்திற்கு ஆணவமல வாசனை தீங்கு விளைவிக்கும் என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அடுத்த பாட்டிலையும் சொல்லுகிறார், நான் அறிந்த பொருள் நாட இடமில்லை வானறிந்தங்கே வழிகுற விம்மிடும் ஊனறிந்துள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தானறிந்தெங்கும் தலைப்படலாமே. நான் அறிந்த பொருள் நாட இடமில்லை. நான் அறிந்த அப்பொருள் நாட எனக்கு தெரிஞ்சு சொல்றேங்க, அவர் இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன்றார். யார்? திருமூலர். திருமூலருக்கு தெரியாதது உண்டா? திருமூலர் சொல்றார், எனக்கு தெரிஞ்சவர் நான் அறிந்து சொல்லுகிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அவர் சிவபெருமான் இருக்கிற இடம்னு ஒன்று கிடையாதுங்கன்றார். அந்த பொருளை போய் தேடி பார்க்க போகிறேன், அந்த பொருள் உள்ள இடத்தை நான் காணப்போகிறேன் என்று சொன்னால் அப்பொருள் நாட இடம் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? அப்பனா நமக்கு வேறாக அவனை காண முடியாது. அவ்வளோதானே? நமக்கு வேறாக காண முடியாதுன்னா நம்மில் நாம அதை நம்மில் அவரை பிரித்தறிய முடியாதபடிக்கு அவரை காண்பது எவ்வாறு? அது வருதில்ல. சுட்டி அறியப்படக்கூடிய அது சிவம், அது கடவுள், இது கடவுள் அப்படின்னு சொல்லி அறிவதை விட நம்மில் வேறாக அறியாமல் வேறுபடுத்தி அறிவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற. அதனாலதான் நாட இடம் இல்லைங்கிறார். ஒரு இடத்தை சொல்லி இங்கே தான் இருக்கிறாரு இல்லை, நாட இடம் இல்லை. நான் அறிந்து அப்பொருள் நாட இடம் இல்லை. நமக்கு வேறுபடுத்தாமல் தான் அவரை அறிய முடியும். அது எப்படி செய்யலாம்? அது எவ்வாறு கூடும்னா, வானறிந்தங்கே வழியூற விம்மிடும். வானறிந்தங்கே, வான் என்று சொன்னால் திருவருள்னு அர்த்தம். பரவியோமம், சிற்பர வியோமம் அப்படிம்பார் சேக்கிழார் கூட. சிற்பர வியோமம் தன்னுள் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. வான் அறிந்து அங்கே வழியுற, அதுக்கு ஒரே வழி, எல்லாம் திருவருளால் நிகழ்கிறது. 2 ஸ்டெப்பு சொல்றார். எல்லாம் திருவருளால் நிகழ்கிறது என்று
அந்த திருவருள் எப்படிப்பட்டது என்றால் பரவியோமம், எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு வெளி அந்த திருவருள். திருவருள் நீ உனக்கு உதவிக்கு தேவை, நீ அதை பற்றி நினைக்கணும்னா எங்கேருந்தோ வரணும்னு இல்லை, உன்னை சூழ்ந்தே இருக்கிறது, அந்த ஆன்மாவை சூழ்ந்து இருக்கிறது. ஆகையினாலே வானறிந்து அங்கே அப்படி திருவருளானது நம்மை சூழ்ந்திருக்கிறது, எப்பொழுதும் திருவருள் சூழ்ந்திருக்கிறது என்று அறிந்து அங்கே அந்த திருவருளின் வழிதான் நான் நிற்பேன். அது என்ன கூட்டுகிறதோ, அது என்ன சொல்லுகிறதோ, அது என்ன செய்கிறதோ, அதனுடைய உத்தரவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் நிற்பேன் என்று சொல்லுகிற பொழுது விம்மிடும். அந்த நேரத்தில் தான் இந்த விம்மிடும் என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளியானது ஒன்றில் வேறுபடாத நிலையிலே உனக்கு உணர்வை தரும். உணர்வு தருகின்ற நிலையில் உணர்வு தான் உன் தம்மில் வேறாக அதை பார்ப்பது என்பதை விட உணர்வது என்பது நமக்கு வேறில்லாமல் இருக்கிறது என்பதை உணர்வது. அது எப்போ நிகழும்னா திருவருள் வழியில் நிற்கணும். திருவருளை தெரிந்து அறிந்து அங்கே வழியுற, அப்படின்னா அந்த திருவருளின் வழியிலேயே நிற்க, வழியுற திருவருள் காட்டுகிற நெறியிலேயே நிற்க. அதாவது என்ன ஆகும் அப்போ அப்படின்னு கேட்டால், இந்த அறிவை பற்றி இருக்கக்கூடிய ஆணவ மலமானது நீங்கி அங்கே இந்த திருவருள் சிவமானது பெருகும். திருவருளினால் சிவமானது விம்மிடும், பெருகும். அப்போ எங்கே பார்க்கிறது? வேறு இடத்துல பார்க்க முடியாது, இப்படித்தான் பார்க்க முடியும். தனித்து அந்த பொருளை நாட இடமில்லை. திருவருளின் வழியிலே நின்று திருவருளையே நாடி நின்று அதனுடைய நெறியிலே நிற்கிறவர்களுக்கு அதனுடைய சிந்தையிலே அது வெளிப்பட்டு தோன்றும். எப்படி என்று கேட்டால், ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்குள்ளே நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பை மட்டும் அதில் கிளப்பி விட்டால் பிறகு அந்த நெருப்பு அந்த மரத்தையே அழித்து விடும். அதுபோல ஆணவம் மலமாக இருக்கக்கூடிய இந்த அறிவானது ஒரு தீப்பொறி போல அந்த திருவருளிலே நின்று பெருமானால் ஆணவ மலம் முழுவதும் நீங்கி போய் நின்று சிவம் பெருகும். இதுதான் சிவத்தை காணுகிற நெறி. அப்படியே தான் அறிவில் காண முடியும். அறிவிலே நீ காண முடியாததற்கு, உணர முடியாததற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆணவம். அந்த ஆணவத்தை அகற்றக்கூடிய வல்லமை திருவருளுக்கே உண்டு. அந்த திருவருளை நீ பெறுவதற்கான வழி அதனை வேறாக எண்ணாது அதனுடைய நிற்றல், அதனுடைய நிற்றல். ஆகையினாலே இப்படி செய்வதனாலே ஈசனை காணலாம். வேற வழி இல்லை எனக்கு தெரிஞ்சு. யாரோ என்னென்னோ வழியெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ அப்படிலாம் போய் பார்க்க முடியும்னு தோணலை. நான் அறிந்து அப்பொருள் நாட இடம் இல்லை, இது ஒன்று தான் வழி. ஏன்னா இதனுடைய அடிப்படை என்ன என்று கேட்டால் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். அது ரெண்டு விஷயத்தையும் ஒரு வரியில் எழுதுகிறார். இந்த ரெண்டு விஷயத்தை செய்தால்தான் ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர், ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அது எப்படி இருக்கிறது, என்னமாக இருக்கிறது? தூள உடம்பில் இருக்கா, சுக உடம்பில் இருக்கா, காரண உடம்பில் இருக்கா? காரண உடம்பை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய இதய பாகத்தில் இருக்கா? கமலாலயம், தகராலயம் அங்கே இருக்கா? அங்கே தான் இருக்கு. அது எப்படி போய் பார்க்குறது? எப்படி உணர்றது? அது எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு வழி சொல்கிறார், ஒரு விஷயம் சொல்கிறார், ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்கிறார்.
அந்த பரம்பொருள், அந்த சிவமானது அது இந்த உடம்பை இயக்கியாக வேண்டும். நீ கேட்குறியோ கேட்கலையோ அது இயக்கும். அது காலகட்டம் வரைக்கும் அது இயக்கும். அப்படி இயக்குகிற அந்த தன்மையில் அது இந்த உடம்பை இயக்குகிற முறை இந்த உயிர்காற்று. எனவே காற்று என்று நீ அதனை பார்த்தாலும் உண்மையிலேயே அதனுடைய இயக்கத்தை பார்க்கிற பொழுது அதுவே சிவம். சிவத்தினுடைய வடிவம் அது. அதுவே சிவம் என்று சொன்னால் நாம் சித்தாந்தத்தில் படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிராணனிய உயிர் என்றும் பிராணனிய ஆண் கடவுள் என்றெல்லாம் சொல்லுவதை மறுத்து இருக்கிறோம். அதையெல்லாம் இப்போவும் ஒப்புக்கொள்ளுகிறோம், உண்மைதான். ஆனால் இந்த பிராணனை பற்றி நாம் சொல்லியிருக்கிற விஷயங்களை அதோடு தொடர்புபடுத்தாமல் வேறு விதமாக தொடர்புபடுத்தி திருமுறைகளை பார்க்கிற பொழுது இந்த பிராணன் சென்று வருகிற ஒன்றுக்குத்தான் மந்திரம் சொல்லப்படுகிறது. இந்த உயிர்காற்று உள்ளே போய் திரும்ப வெளியே வருகிறது இருக்கு இல்லையா, உள்ளே போகிறது ஹம், வெளியே போவது சம். அப்படி அம் சம் என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலே இது உள்ளே இழுக்கிற பொழுது அது வெளியே விடுகிற பொழுது ஹம், இழுக்கிற பொழுது சம். புறத்தை விட்டு வெளியே உள்ளே இழுக்கிற பொழுது ஹம் சம். புறம் போய் வெளியே போகிறது அம்சம், அம்ச மந்திரம், இதெல்லாம் சொல்லுது. இப்போ இந்த பிராணன் உயிர்ப்பு இருக்கிற இந்த உயிர்ப்பு எல்லா உயிர்களுக்கும் உண்டு. எல்லா உயிர்களும் உயிர்க்கின்றன. அந்த உயிர்ப்பு என்பது இந்த பிராணன் என்பது உள்ளே கடைசியில் துரியம் வரைக்கும் பிராணன் இருக்கும். துரியாதீதத்தில் தான் அது விட்டு போகும் உயிர் படங்கள், அது வரைக்கும் வரும். அது அதனுடைய இயக்குவது அது ஒரு சடம், அது அல்ல. ஆனால் அதனை இயக்குவது யார் என்று பார்த்தால் அது சிவன் தான் இயக்குகிறது. அதுதான் அசபான் நடனம் என்று திருவாரூர் நம்ம சொல்லுவோம். இந்த அஜபான் நடனம் என்று சொல்லுவது இறைவன் உயிர்ப்பாய் விளங்குகிறான் எல்லா உயிர்களுக்கும். எனவே அவனை உயிர்ப்பாய் உணர்தல். இந்த உயிர்ப்பாய் உணர்தல் இதை தேவாரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இது என்ன பாட்டுன்னா, ஊன் அங்கத்து உயிர்ப்பாய் உலகுக்கெல்லாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானே. ஊனங்கத்து உயிர்ப்பாய் உலகலாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானே. முதல்ல அந்த ஓங்காரத்திலிருந்து ஒலி உணர்வு, ஒலி உணர்விலிருந்து பொருள் உணர்வு, இப்படிதான் நமக்கு உணர்வு வருகிறது. எனவே ஓங்காரத்தினுடைய வடிவம், அந்த ஒலி வடிவமானது வர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஓங்காரத்திலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் உயிர்ப்பாய் இருந்து. அதை சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறார், பெருமான் ஊன் அங்கத்து உயிர்ப்பாய். ஊன் அங்கத்துனா ஊனால் ஆன இந்த உடம்பிலே உயிர்ப்பாய் உள்ள போகிற வெளியே வர காற்று, அது காற்று தான். ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷனை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பா. அதையே கடவுள்னு சொல்ல முடியாது, அதனுடைய ஃபங்க்ஷனை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அது எவ்வாறு செயல்படுகிறது. அதனால அந்த மூச்சு காத்து ஒரு தடவை இழுத்து வெளியில் விடுகிற பொழுது அது அந்த மூச்சு காற்று இந்த உடம்பை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. ஆகையினாலே இந்த அடிப்படையாக அதை சொல்லுகிற பொழுது
அந்த உடம்பினுடைய அங்கங்கள் எல்லாமே இவற்றால் இயக்கப்படுகின்றன. இந்த உயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பிராணன், இந்த காற்று, இதனை இயக்காமல் இந்த உடம்பு இயங்குவதற்கு காரணம் அல்ல. அதை திருவாரூரை சொல்லுகிற பொழுது மண் தலம் என்று சொல்லி அசபா நடனம் என்றெல்லாம் சொல்லுகிறதற்கு காரணம் இந்த உயிர்ப்பாய். அப்பர்சாமி சொல்றாரு, நான் அடிக்கடி அந்த பாட்டை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, என்னுடைய உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு நின்றான். காத்து தானே உள்ள போயிட்டு உள்ள வருது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்னில் இனியார் எனக்கு ஒருவர் இல்லை, என்னிலும் இனியார் ஒருவன் உளன், என்னிலே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு. புறம் போந்தவன் அப்படியே போயிட்டான்னா அவ்வளோதான். இந்த காற்று தான் சொல் உலகத்தை தூண்டுது, அது பொருள் உலகத்தை, எல்லாம் அதிலிருந்து. இப்போ இந்த காற்று தான் ரொம்ப அடிப்படை. அதனால ஊனங்கத்து உயிர்ப்பாயினாரு திருமூலர். இவர் சொல்றாரு, என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுளே நின்றான். இப்படி போய் போய் நின்று உள்ளே நிற்கிறான். நின்றான் இன்னம்பரீசனே. எனவே இந்த மூச்சு காற்று போய் வருவதை நீ கருணையோடு நினைத்து பார்க்க வேண்டும். சிவபெருமான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால தான் சொன்னார், பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னார். பேசாத நாள் ஏன் சொன்னார்னா, பேசுவதற்கு தேவை பிராணன் உதாரணம், அதற்கு தேவை காற்று. இந்த காற்று உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டு இருக்க, அவருக்கு நன்றி சொல்லுவது. சொல்லலைன்னா என்ன உயிர்ப்பாக இருந்து என்ன பண்ணுறது? ஒரு தெளிவாக ஒரு விஷயம், இந்த உயிர்ப்பாய் இருக்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த உயிர்ப்பாய் இருக்கிறவனை அவனே தான் உள்ளே போய் இந்த உயிரை இயக்கி கொண்டிருக்கிறான். உடலை இயக்கவில்லை, உயிரை இயக்கி கொண்டிருக்கிறான். உயிரை இயக்கி கொண்டிருக்கிறான். என்னுடைய உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுடைய நின்றான் இன்னம்பர் ஈசனே. அதனால் எனக்கு இப்போ அவர் தான் ரொம்ப இனிமையானவர். முதல்ல நான் தான் மூச்சு காற்று விட்டு என்ன லைக் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ மூச்சு காற்று அவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவரை ரொம்ப லைக் பண்ணுறேன். என்னிலும் இனியான் ஒருவன் உளர். அதனாலே ஒவ்வொரு அந்த மூச்சிலேயும் அவருடைய அந்த கருணை கலந்திருக்க வேண்டும். இப்போ உலகப் பொருள்கள் எல்லாம் தத்துவங்கள் எல்லாம் செயற்கையாக வந்து சேர்ந்தன. ஆகையினாலே ஊனறிந்து உள்ளே, ஊனறிந்து என்று சொன்னால் தத்துவங்கள் தனக்கு வேறானவை என்று அறிந்து, தத்துவங்கள் தனக்கு வேறானவை. இந்த உடம்பு எனக்கு வேறானது, இந்த உடம்பை இயக்கிறதுக்கு அவர் தான் இயக்கிட்டு இருக்காரு, என்னால் இயக்க முடியாது. வேறானவை ஊன் அறிந்து, உடம்பை பற்றிய உண்மையை அறிந்து, தத்துவங்களுடைய உண்மையை அறிந்து, அவையெல்லாம் அசித்து என்று அறிந்து, அவை நானல்ல என்று அறிந்து, நாமல்ல இந்திரியம், நமதல்ல, நம் வழியின் அல்ல, இல்லையா? நாமல்ல இந்திரியம், நமதல்ல, நம் வழியின் அல்ல. இதை விட என்ன சொல்லணும்? இந்திரியங்கள் நாம உயிரா இல்லை, உயிர் இல்லை. இந்திரியங்கள் உயிரோடதா? அதுவும் இல்லை. இந்திரியங்கள் உயிர் சொல்ற மாதிரியாவது கேட்குமா? அதுவும் இல்லைன்னு. நாமல்ல இந்திரியம், நமதல்ல, நாமும் அவ்வழி அல்ல மெய்கண்டாரு. ஆகையினால இதை தெரிந்து கொள்வதுதான் ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஊனறிந்து. நான் இல்லை நான் இல்லைன்னு தள்ளுறதுக்கு பேர் நாகம். நான் அகம், நான் இல்லை, நான் இல்லை, நான் அது இல்லை, நான் இது சிவம், அது சோகம். எனவே நாகம் என்பது பாச நீக்கம், சோகம் என்பது சிவப்பேறு. நான் அதுவே. அந்த சிவமாக தன்னை பாவித்தல் சோகம் பாவனை.
இந்த சோகம் பாவனை என்று சொல்லுவது நான் உடம்பல்ல என்று கருதுகிற பொழுது ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன் சுடர் தான் அறிந்து அதுவே எல்லாவற்றிற்குமான அந்த கருணையை வழங்குகிறது என்று அறிந்தால் அறிகின்ற பொழுது வருவது ஆன்மாவிற்கு சர்வ வியாபகம். எங்கும் தலைப்படலாமே, எங்கும் தலைப்படலாம், எல்லா இடத்துலையும் தலைப்படலாம். இந்த சர்வ வியாபகத்தை அப்பர் சுவாமி கொடுத்தாரு. அவர் கைலாயத்தில் மட்டும்தான் நினைச்சாரு. சர்வ வியாபகம் அந்த அனுபவம் கொடுக்கறதுக்காக சர்வ வியாபகத்தை துரிதப்படுத்தினார் அப்பர் சுவாமி. அதனால பாருங்க, அவரு கைலாயத்தை பார்க்கல, எல்லா இடத்துலையும் கைலாயத்தை பார்த்தார். அவர் திருவையாறுன்னு சொன்னாலும் அவர் எல்லா இடத்துலையும் கைலாயத்தை பார்த்தாருன்னார். சர்வ வியாபகம் அந்த இடத்த திரும்ப நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தனை செய்து நிறைவு செய்தோம். மீண்டும் நாளைய தினம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். மேற்கொண்டு பாடல்களை இறைவனுடைய அருளால் பெருமான் காட்டிய நெறியில் இன்றைக்கி வேறு இடத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு அதை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமப்படுத்தா தான் டைம் டிலே. வேறு இடத்துல வந்து கேமரா எல்லாமே சாஃப்ட்வேர் எல்லாமே செட் பண்ண வேண்டியது. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஞானத்திரள் டீமே ஒர்க் பண்ணிச்சிங்க, ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி செட் பண்ணாங்க. இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் போக போக. அதனால் நாளைய தினம் நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடை பணிந்து வேண்டிக் கொள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரொம்ப கடினமான பகுதி நிறைவு செய்கிறார். கடினமான பகுதி அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேற்றைய தினம் விழாவில் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறு முழுக்க அது பெரிய புராணத்தில் முழுக்க வருது. முதல்ல திருமலை சருக்கத்தில் தொடங்கி இப்படியே வருது. தடுத்தாட்கொண்ட புராணம், ஏர்கொண்டு கலிக்காமர், கழைற்றறிவார், வெள்ளாணை சருக்கம் எல்லாத்தையும் தொகுத்து சுந்தரமூர்த்தி சுவாமி வரலாறுன்னு ஒரு யூஎஸ்பி போட்டிருக்கோம். எவ்வளோமா அது? 700 700 அத்தனை பாடல்களுக்கும் பெரிய புராண பாடல்களுக்கும் விளக்கம் இருக்குது. வேணுங்கிறவர்கள் நீங்கள் பிஆர்ஓவை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். அதேமாதிரி திருஞான சம்பந்தர் இருக்குது முழுக்க, திருநாவுக்கரசரும் முழுக்க இருக்குது எல்லா பாடல்களும், காரைக்காலம்மையார் அதுவும் இருக்குது முழுக்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ காட்டியிருக்கிறோம். இதோடு நீங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமியோடு சேர்த்துக்கணும். அதுவும் இப்போ வரலாறு முழுக்க எல்லா பாடல்களுக்கும் விளக்கத்தோடு இருக்குது. அதே போல் ராசாங்க சமயம் அது 3வது பதிப்பு வெளிவந்துருச்சு. அறுமுக சிவன் பாம்பன் சாமியுடைய வரலாறு அதுவும் வந்துருச்சு. வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேரை சேர்க்கணும். கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் நிறைய பேர் சேர்க்கணும். சேர்த்தா எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, வாசகர்கள் தான் தேவை. அதனால் அதில் ஏதாவது வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதுவும் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 7 மணிக்கு சந்திப்போம். தொடர்ந்து சர்வ வியாபகம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.